சகோதரி ஒருத்தவங்க என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அவங்க இது சம்பந்தமா உங்ககிட்டயும் கேள்வி கேட்டதா சொன்னாங்க. ஆனா எனக்கு சரியான விளக்கம் எனக்கு கிடைக்கல, நீங்க திருப்பி கேளுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்தது இப்ப போகியம் போறாங்கல்ல, அது வந்து இஸ்லாத்துல ஹராம், வட்டி மாதிரி அது போக கூடாது அப்படிங்கறது ஒருத்தவங்களுக்கு தெரியுது. ஆனா அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இப்ப 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போகியத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு அவங்க திருப்பி வரும்போது அவர்களுடைய மக கல்யாணத்துக்காக அந்த 10,000 ரூபாய் திருப்பி அவங்களுக்கு தேவைப்படுது. இப்ப நாங்க அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில எங்களுக்கு அந்த வீட்டை தவிர எங்களுக்கு வேற வீடுல எங்களுக்கு வாடகை கொடுத்து போற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த நிலைமையில நாங்க போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இன்னொரு கேள்வி கேள்விதான் கேட்கணும். இருங்க, அதுக்கடுத்து சகோதரர் இப்போ இருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வந்து நம்ம தூதரை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சிறந்த நபி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, ரசூலுல்லாவை விட தியாகம் செஞ்சவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாருமே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. தியாகம் இப்ப இப்ராஹிம் நபியை சொல்ல போனா தியாகங்கள் அதிகமா செஞ்சிருக்காங்க. அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு தியாகமும் அதிகமா செய்யல. அப்புறம் எப்படி ரசூலுல்லா தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து ரசூலுல்லா தான் எப்படி சிறந்த நபி அப்படின்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. சரி, அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ரசூலுல்லா தான் சிறந்த நபின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்குறான். ரசூலுல்லாவுக்கு கொடுத்த சிறப்பு என்னன்னு கேட்டா, உலக நபிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இந்த சிறப்பு அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. அவங்க ஒரு காலத்துல சொன்னாங்க, அவங்க மௌத்தா போயிட்டாங்க, அதோட அவங்களுடைய உம்மத்து இல்லாம போயிடுச்சு, கண்டினியூட்டி இல்லாம போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன கொடுக்குறான்னு கேட்டா, அதிகமான மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது. இப்ப நம்ம எடுத்துக்கிறோமே, இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு விஷயத்த, எனக்கு அது நன்மை கிடைக்கும். நீங்க போய் இன்னொரு ஆளுக்கு சொல்றீங்க, அந்த நன்மை எனக்கு கிடைக்கும். அவர் போய் இன்னொரு ஆளுக்கு சொல்றாரு, அதுல எனக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா உலகத்துல யாருக்கு அதிக நன்மை கிடைக்கும்? ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு தான் அவ்வளவு கண்டு 600 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க, 120 கோடி முஸ்லீம் இருக்கிறோம். 120 கோடி பேருடைய அமல்ல அவங்களுக்கு ஒரு ஷேர் போய் சேரும். அப்ப கியாம நாள் வரைக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய தரஜா கூடுது. மகாம மஹமூதுல கொடுக்குறான், எல்லாம் வந்து ஹவுலுல் கௌசர கொடுக்குறான், இப்படியான சில சிறப்புகளை கொடுக்குறான். அதே நேரத்தில் இப்ராஹிம் நபிக்கு வேற விதமான சிறப்பு கொடுத்தான். ஒரு வகையில் அவர் கூட, ஒரு வகையில் இவங்க குறைய, இன்னொரு வகையில் அவங்க கூட, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில வருவாங்க. நேருக்கு நேர பேசின வகையில மூசா நபி சிறந்து விளங்கிடுவாங்க. தகப்பன் இல்லாமல் பிறந்தாருங்கிற வகையில அது ரசூலுல்லாஹ் கொடுக்கல. தகப்பன் மனிதனுடைய விந்து துளி இல்லாமல் பிறக்கிறது ஒரு சிறப்பு தானே. இன்னைக்கு வரைக்கும் மௌத்தா போகாம இருக்காரு, அந்த சிறப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லையில. ஒரு வகையில ஈசா நபி சிறப்பா இருக்கிறாங்க, ஒரு வகையில இப்ராஹிம் நபி சிறப்பா இருக்கிறாங்க, ஒரு வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பா இருக்கிறாங்க. அப்படிதான் சொல்லணுமே தவிர எல்லா வகையிலையும் இவங்க தான் முதல்ல கியாமத்து நாள்ல ஃபர்ஸ்ட் ஆடை அணிவிக்கிறது யாருக்கு தான் அணிவிக்கப்படும்? எல்லாம் நிர்வாணமா தான் நிற்போம். முதல்ல ஆடை யாரு கொடுக்கப்படும்? இப்ராஹிம் நபி கொடுக்கப்படும்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் நிர்வாணமா நிற்கும் பொழுது முதலில் ஆடை வந்து இப்ராஹிம் நபிக்கு தான் கொடுக்கப்படும். நம்ம தொழுகையில் கூட என்ன கேட்கிறோம்? கமா ஸல்லைத இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிஞ்ச மாதிரி எங்க முகமது நபிக்கு அருள் புரிவாயான்னு கேட்கிறோம் அத்தையாத்துல. அப்ப யாருக்கு அருள் கூட? இப்ராஹிம் நபி கூட வழங்குது. இப்படி ஒவ்வொரு வகையா பிரிச்சுக்கணும்னு வைங்களேன். எல்லா வகையிலும் ரசூலுல்லாஹ் சிறப்புன்னு சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கு உள்ள சிறப்புகளை சொல்லணுமே தவிர வேற விதமான சிறப்பு வேற ஆளுகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கொடுத்திருக்கான்னு தான் நம்ம நம்பணும். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுக்கு மத்தியில யாருக்கு மத்தியில பாரபட்சம் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லுமாறு அல்லாஹ் நம்ம கற்றுத்தர்றான் குர்ஆன்ல. அதை வந்து விளங்கிக்கணும். அடுத்த கேள்வி அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, விதியை பத்தி கேட்கிறாங்க. அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப அல்லாஹ் தான் நமக்கு வந்து ஒரு கெட்டவன் இருக்கான்னு வைங்களேன், அவன் கெட்டவனா போகணும்னு அல்லாஹ் தான் நாடிட்டான். அவன் தான் சீல் வச்சுட்டான். அவனே சீலை வச்சுட்டு கெட்டவனா ஆக்கிவிட்டு அப்புறம் ஏன்டா கெட்டவனா போன நரகத்துல போட்ட என்ன அர்த்தம்? கெட்டவனா ஆகுறதுங்கிற ப்ரோக்ராம் அவனே பண்ணி வச்சுட்டு அவன் கெட்டவனா போனதுக்காக வேண்டியதுக்கு அவன் நரகத்துல போட்டா அது என்ன நியாயம்? ஒரு மனிதன் நல்ல, நீங்க தொழுவுறீங்கன்னா நீங்களா தொழுவுறது இல்ல, அல்லாஹ் நாடுனா தான் நீங்க அந்த நல்வழிக்கு வர இயலும் இருக்கிறது. அல்லாஹ் நாடுனா தான் வர இயலும்னா உங்களுக்கு ஏன் கூலி தரணுங்கிற? நீங்க நாடாட்ட கூட நீங்க வந்து தொழுதான் ஆகணும். நீங்க தொழுவியன்னு அல்லாஹ் எழுதி வச்சுட்டான்னு சொன்னா, நான் மாட்டேன்னு சொன்னா கூட உங்களை இழுத்து கொண்டாந்து விட்டுறது. அதான் நீங்க தொழுவத்தான் போறேன்னு நீங்க போனா கூட நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு எல்லாம் எழுதி வச்சிருந்தான்னு சொன்னா பள்ளிவாசல் வரைக்கும் வந்து திரும்பி போயிருவீங்க. விளங்குதா? அப்படி இருக்கிற நேரத்துல அது எப்படி கெட்டவனை எப்படி தண்டிக்கிறது? இதுதான் உங்களுடைய கேள்வி.
இது மாற்று மதத்துக்காரங்க கேட்டாங்கிறாங்க. மாற்று மதத்துல கேட்கிற கேள்விகள்ல இந்த ஒரு கேள்விதான் வலிமையான கேள்வி. கடவுளை பத்தி, மற்ற இறைவனை பத்தி, இஸ்லாமிய கொள்கையை பத்தி, கோட்பாடை பத்தி, சட்டத்தை பத்தி எந்த கேள்வி கேட்டாலும், அதுக்கெல்லாம் இடக்கு முடக்க கேட்டாலும் அதுக்கெல்லாம் இஸ்லாத்துல பதில் இருக்கிறது. இந்த ஒரு கேள்வியை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நமக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லா விஷயத்தை பற்றி நீங்க ஆய்வு செய்யுங்க, சர்ச்சை பண்ணுங்க, விதியை பத்தி மட்டும் சர்ச்சை பண்ணாது. அதனுடைய தாத்பரியம் நமக்கு விளங்காது, முரணாத்தான் தெரியும். முரண் தான் அது. இது யாரு கண்டுபிடிச்சு சொன்னது இல்ல, இந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்தவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. இது யாரோ பெரியாரோ அல்லது இங்கர்சாலோ அல்லது டால்ஸ்டாயோ கண்டுபிடிச்சு இதை சொன்னா நீங்க நினைச்சுக்கிற வேண்டியது இல்ல. இது சொன்னதே யாரு முதல்ல யாரு இந்த விதியை நம்ப சொன்னாங்களோ அந்த ரசூலுல்லாஹ் சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, விதின்னு ஒண்ணு நம்புங்க, அதுல ஒரு குழப்பம் மாதிரி உங்களுக்கு தெரியும், அதனுடைய கயிறு உங்களுக்கு விளங்காது, மறுமையில் நமக்கு விளங்கும். நீங்க சர்ச்சை பண்ணாதீங்க, விதியை பத்தி சர்ச்சை பண்ணாதீங்க. உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயம் அழிஞ்சது விதிகளை சர்ச்சை பண்ணதுனாலதான் அப்படின்ட்டாங்க. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கணும்னு கேட்டா, விதி இருக்கிறதை நம்புவதனால் நமக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது அதான் நீங்க பார்க்கணும். விதியை நம்ப அல்லாஹ் எதுக்கு சொல்றான்னு கேட்டா, விதின்னு ஒண்ண நம்ம நம்பலன்னு வைங்க, நம்மளுக்கு இருக்கு பிடிச்சு போயிடும். விதின்னு நம்புறதுனாலதான் நம்ம ஒரு ஸ்டடியில இருக்கிறோம். எப்படின்னு கேளுங்களேன், நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, முழுசா உழைக்கிறீங்க, எந்த விதமான உழைப்புல குறையும் வைக்கல. காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, கூட்டுறீங்க, பெருக்கிறீங்க, அது செய்றீங்க, இது செய்றீங்க, எல்லாம் பண்றீங்க. முதல் போடுறீங்க, அக்கறையா உழைக்கிறீங்க, விசுவாசமா உழைக்கிறீங்க, செலவை குறைக்கிறீங்க, லாபத்தை கூட்டுறீங்க, மக்கள்கிட்ட அனுசரிச்சு பழகுறீங்க, எல்லா உழைப்பும் பண்றீங்க. ஆனா பாத்தீங்கன்னா பெரிய நஷ்டமா போச்சு. வருஷ கடைசியில கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் நஷ்டம் வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னடா இது இவ்வளவு கடுமையா உழைச்சி, இவ்வளவு சிறப்பா உழைச்சி, இவ்வளவு அக்கறையா உழைச்சி 10 லட்ச ரூபாய் எனக்கு நஷ்டமா போச்சேன்னு சொன்னா, நஷ்டமா போச்சே, நஷ்டமா போச்சே, நஷ்டமா போச்சே, நஷ்டமா போச்சேன்னு இருப்பீங்க. என்னவாயிரும்? 10 நாளைக்கு கடை தூக்க போக மாட்டீங்க, 1 மாசத்துக்கு போக மாட்டீங்க, இப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துருவீங்க. இது நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையா போயிடும். நீங்க ஒரு ஆள் மேல ரொம்ப அன்பு செலுத்தினீங்க, உடம்பு சரியில்லை, பொண்டாட்டி மேலே, புருஷன் மேலே, பிள்ளை மேலே அன்பு செலுத்தினீங்க, உடம்பு சரியில்லை, வைத்தியம் பண்றீங்க, எல்லாம் வித்து, வீட்டை வித்தீங்க, வாசலை வித்தீங்க, சொத்தை வித்தீங்க, வைத்தியம் எல்லாம் பண்ணுனீங்க, போயிட்டான், பொழைச்சிருவாங்கிற அளவுக்கு வந்தான், மண்டை போட்டான், என்ன பண்ணுறீங்க? புட்டு பண்ணி போயிட்டானா, இவ்வளவு செலவு பண்ண, அதை வித்தனை, இது வித்தனை, போயிட்டானா 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 இப்ப என்ன ஆயிரும்? நம்ம மெண்டலாயிருவோமா? அப்ப நமக்கு தாங்க முடியாத இழப்புகள் ஏற்படும் பொழுதெல்லாம் விதியை நீங்கள் நம்பினீர்களே ஆனால் அது ஒரு சுமை தாங்கியாக உங்களுடைய கவலையை வாங்கிக்கிறோம். எப்படி வாங்கிக்கிறேன்? எனக்கு நான் 10 கோடி ரூபாய் நஷ்டமாச்சுன்னு வைங்களேன், நான் விதியை நம்புறவனா நான் இருந்தால் நான் என்ன செய்வேன்? நம்ம என்னப்பா செய்யறது, நம்ம முயற்சி பண்ணிட்டோம், அவன் ஒருத்தர் நாடணும்ல, அவன் நாடலன்னு நம்ம என்ன பண்றது? நம்ம என்னதான் உழைச்சாலும் அல்லாஹ் நாடணும் இல்லையா? நாடல நம்ம என்ன பண்றது? அப்படி நினைச்சு பாருங்க. நாளைக்கு போய் நம்ம கடை திறக்க போயிடுவேன், 10 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப அன்பா நேசிச்சவங்க மௌத்தா போயிருப்பாங்க, நான் 2 நாள்ல 3 நாள்ல நார்மலுக்கு வந்துருவேன், 4வது நாள் சகஜமான வாழ்க்கையில் ஈடுபடுவேன். அதையே நினைச்சுக்கிட்டு நான் மெண்டல் ஆகி பைத்தியம் முடிச்சு அலைய மாட்டேன், கிறுக்கு பிடிக்க மாட்டேன். உடனடியாக நார்மலுக்கு நம்ம தான் வர்றோம். முஸ்லீம் சமுதாயம் தான் 3 நாள்ல நார்மலுக்கு வர்றோம். 3 நாளைக்கு மேல அனுமதியும் கிடையாது. எந்த துக்கத்துக்குமே, எந்த காரியத்துக்கா இருந்தாலும் 3 நாளைக்கு நீ அழுவலாம், 4வது நாள் நார்மல் சகஜ வாழ்க்கைக்கு வந்து ஆகணும். கொண்டாடி செத்தாலும் புருஷன் செத்தாலும் சகஜ வாழ்க்கைக்கு நெஞ்சிருன்னு கடையை திறக்கணும், வியாபாரத்துக்கு போறோம், வியாபாரத்துக்கு போகணும், தொழில் பண்றோம், தொழிலுக்கு போகணும், பழையபடி எல்லாத்துக்கும் கூடியாந்துடணும். 3 நாளைக்கு மேல நம்ம அழுது புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. அப்படி நமக்கு சொல்ற சட்டம் இருக்குது. அப்படி நம்ம நார்மல் ஆயிடுறோம். எத்தனை பேர் இந்த விதியை நம்பாத ஒருத்தன் மாச கணக்கில் அப்படி இருப்பாங்க, பைத்தியம் முடிச்ச மாதிரி. அதை தடுப்பதற்கு இந்த விதி நம்பிக்கை உதவுது. விதி எப்ப